என்ன நடந்தது? இந்த பாவி எனக்கு எடுக்க பார்த்தா நல்லவேளை ராமசாமி தான் வந்து காப்பாத்தினா. பாவி பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, ஏன்டா அப்படி செஞ்சா? இந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்க தான் அப்படி பண்றாங்க. இவனை பஞ்சாயத்து நிறுத்தி வச்சு தண்டிக்கணும். இங்க பாருங்க, உள்ளூர்காரனா இருந்தா பஞ்சாயத்தை கூட்டி விசாரணை பண்ணி தண்டனை கொடுக்கலாம். இவன் வெளியூர்காரன், இவனை பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டியதான். சார் வேண்டாம் சார், நான் பெரிய எடுத்து போய் சார். சார் கேளுங்க சார், சொன்ன வேண்டாம் சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் இனிமே இந்த மாதிரி தப்பா செய்ய மாட்டேன் சார். சார் உன்னை காவலுக்கு தானே எடுக்க சொன்னேன், எங்கடா போன? இந்த சிலுக்கு சம்பளத்தினால தானே தவிக்க விட்டு ஓடி போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா என் கதை என்ன இருக்கும்? இனிமே உனக்கு இந்த சிலுக்கு சம்பளமே வரக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு. ராஸ்கல்ஸ், என்ன நெஞ்செழுத்து இருந்தா அந்த மாநகரி கிராமத்து பயல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ரகுவை ஜெயில அடைச்சிருப்பானுங்க. அவனுங்களை சும்மா விடக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிராமத்து சிரிக்குதான். முதல்ல அவளை தீர்த்து கட்டணும். அவளை மட்டும் இல்ல, அந்த யானையை சுட்டு கொல்லணும். அவங்க 2 பேரையும் கொண்டா மட்டும் பத்தாது, அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு பயலுக்கும் புத்தி போட்ட போறேன். அதுக்கு நீ என்ன பண்ண போற? அந்த ஊரையே அழிக்க போறேன். இப்படி அந்த ஊர்ல இருக்க வயலுக்கெல்லாம் தீ வைக்க போறேன். அந்த பயலுக வயிற்றுல அடிக்க போறேன். உங்கள் ஊருக்கு ஆபத்து, எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நாகராஜா, இந்த லெட்டரை மாநகரி கிராமத்துல யாருக்கிட்டையாவது கொடுத்துரு. இந்தா. வயலை கொடுத்துக்கிறா. மாட்டப்பத்துல வயல்லமே இது சார், ஆள் நடமாட்டம் இருக்குது, கொஞ்சம் இருட்டாகட்டும். அதுவும் சட்டம். வாங்க. என்னது பாம்பு? அதுவும் லெட்டரோட. உங்கள் ஊருக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது, காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஐயோ ராமசாமி, நீ பாம்பு பின்னாடி போய் என்னன்னு பாருடா. இருட்டிருச்சு, ஊத்துக்கடா.
என்னடா பெட்ரோல் தீ பிடிக்கவே இல்ல? சார் இது பெட்ரோல்ல தண்ணி. அறிவு கேட்ட மடையா, நான் தானடா பெட்ரோல் வாங்கிட்டு வந்தேன். எப்படி மாறிச்சு? இந்த யானை தான்டா எல்லா வேலையும் செஞ்சிருக்கு. புடிங்களா? ஊரே தந்து வருது, வாங்க ஓடிடலாம். சீக்கிரம். நல்ல வேலை, இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமினாலதான் இந்த ஊரே தப்பிச்சது. இவன் மட்டும் சரியான சமயத்துல வரல, நம்ம ஊரே சாம்பலா இருக்கும். வெள்ளிக்கிழமை ராமசாமி தான் நம்ம எல்லாருக்கும் தெய்வம். வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் வராண்டோய் வெள்ளாரசி வாங்கி தின்பா. வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் வராண்டோய் வெள்ளாரசி வாங்கி தின்பா. ஆறுமுகம் வணங்கும் ஆனை முகம் நமக்கு ஏறுமுகம் கொடுக்கும் அழகு முகம். பள்ளியம்மா வழங்கும் செல்லமில்லை வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் வராண்டோய் வெள்ளாரசி வாங்கி தின்பா. ஆறுமுகம் வணங்கும் ஆனை முகம் நமக்கு ஏறுமுகம் கொடுக்கும் அழகு முகம். சொல்லப்போனா பொறுப்பு தாங்கவில்லை. தெருவுல ராமசாமி வரும்போது கூட்டம்தான், உருகுல அம்மன் கோயில் தேராட்டம்தான். துதிக்கையை நீட்டி நீட்டி விளையாட்டில் நோட்டம்தான், குழந்தைங்க கூட ஆட கொண்டாட்டம்தான். யார் கண்களும் யார் நெஞ்சமும் ஊர் மொத்தமும் அம்மாடியோ கில்லாடிதான் படிக்காத மேல பூமியின் மேலே இவன் போல நான் பார்த்தது இல்லை. வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் வராண்டோய் வெள்ளை அரிசி வாங்கி தின்பா. ஆறுமுகம் வணங்கும் ஆனை முகம் நமக்கு ஏறுமுகம் கொடுக்கும் அழகு முகம். பள்ளியம்மா வழங்கும் செல்லமில்லை. வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் வராண்டோய் வெள்ளை அரிசி வாங்கி தின்பா. உலகத்தில் 100 சாமி இருந்தாலும் ஏனுங்க, நமக்கு இந்த ராமசாமி தெய்வம் தானுங்க. கொழுக்கட்டை ஆக்கி போட்டு எது வேணும் கேளுங்க, கொடுக்கிற சாமி தானே நம்ம ஆளுங்க. நாம் எப்பவும் வாய் மெல்லுற, தேன் சிந்துற, இப்போதும் தான் இவன் கிட்ட ஊரே பால்முடி வாங்கும். தலை செஞ்சு போட்டா தோஷங்கள் நீங்கும். வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் வராண்டோய் வெள்ளை அரிசி வாங்கி தின்பா. ஆறுமுகம் வணங்கும் ஆனை முகம் நமக்கு ஏறுமுகம் கொடுக்கும் அழகு முகம். சொல்லப்போனா பொறுப்பு தாங்கவில்லை. வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் வராண்டோய் வெள்ளை அரிசி வாங்கி தின்பா. வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் வராண்டோய் வெள்ளை அரிசி வாங்கி தின்பா. அந்த யானை என் திட்டத்தை எல்லாம் தவிடுபடி ஆக்கிடுச்சு. அந்த யானையை சும்மா விட்டுருக்க கூடாது, சுட்டு கொன்னு இருக்கணும். வாழ போற பொண்ணு நீ இப்படியெல்லாம் பேசலாமா? ஜனங்க வயித்துல அடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க, ஆனா கடவுள் யானை ரூபத்துல வந்து காப்பாத்திட்டாரு. இந்த கடவுளுக்கு வேற வேலையே இல்ல. யானையா வர்றதும் குரங்கா வர்றதும் பாம்பா வர்றதும். அப்பா
கடவுளே இப்ப மனுஷனே வரதில்ல தெரியுமா? மனுஷங்க அடிக்கடி கட்சி மாறதுனால தான். பெரிய புத்திசாலி மாதிரி பேசுற. இந்த வீட்ல பெரியவங்க எல்லாம் சின்ன புத்தியோட இருக்கறதுனால தான் நான் அப்படி பேசுறேன். ஏய் மீனா, அடிக்காதீங்க. அழாத. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த அம்மன் உங்க அப்பா கண்ணு திறப்பா. ஆமா, அந்த யானை எப்படி அந்த ஊரை காப்பாத்திச்சு? அதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? அதோ அவன்தான். மாமா வந்துட்டீங்களா? மாமா, நீங்க எல்லாமே வீடே வெறிச்சோட இருந்துச்சு. வா தம்பி, இன்னைக்கு நீ வரவேன்னு கறி மீன் எல்லாம் செய்ய சொல்லிருக்கேன். என்ன உம்முன்னு போறா? அது ஒண்ணும் இல்ல, அவனுக்கு இன்னும் கோபம் தண்ணி இல்ல. தண்ணி அடிச்சா எல்லாம் சரியா போகும். டேய் வேணாண்டா, ஆத்திரம் கண்ண மறைக்க அவசரம் புத்திய கெடுக்குண்டா. அந்த வள்ளியை பழி வாங்குறது நேரம் இல்லப்பா. பொறுத்திருந்து பழி வாங்கு. பழி வாங்குறத பத்தி பேசுறீங்களே, அந்த குணத்தை கொஞ்சம்